இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 271வது ஃபேமிலி விஷன் மிஷனரி ஜூம் மீட்டிங்ல குடும்பமாக இணைத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை அளித்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதனால நான் செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, அந்த ஆரம்ப ஜெபத்துக்கு முன்பதாக என்னுடைய சாட்சியின் மூலமாக நான் இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் தேவனுக்குள் நினைத்திருக்கிறேன். நாங்க ஃபீல்டு விசிட்டுக்கு நாங்க போயிருக்கிறப்ப அங்க நான் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தேவன் ஒழுக்கத்துக்கும் கிரமத்துக்கும் தேவன். அது போல அங்க இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒழுக்கத்தின் பிள்ளைகளாகவும் கிரமத்தின் பிள்ளைகளாகவும் சரியாக இருக்கிறத நாங்க பார்த்தோம். ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்தோம். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உண்டான ஒரு மகா பெரிய ஒரு வித்தியாசத்தை அங்க நான் பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். நான் 2008 சென்னைக்கு வந்துட்டேன். வர்றப்ப நான் மதுரையில இருக்கிறப்ப 2007 வரைக்கும் 8 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். 8 பின்னாடி தான் நடுவுல நான் சென்னை வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் மத்தியான வேலைகளில நான் என்ன செஞ்சுட்டேன்னா, வேலை இல்லைன்னு உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப ஆண்டவர் என்னோட தெளிவா பேசினாரு. நான் உன்னை மத்தியான வேலையில தூங்குறதுக்காகவா நான் ஃபீல்டுக்கு உன்னை கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லி என்னோட பேசினார். அந்த நாளிலிருந்து நான் மத்தியான வேலைகளில நான் தூங்காம அண்ணனுடைய புக்ஸ் படிச்சிருக்கேன், அண்ணனுடைய கேசட்ஸ் அதிகமா கேட்டிருக்கேன். அதோடு கூட மிஷனரி புக்ஸ் அதிகமாய் படிக்க ஆரம்பிச்சேன். குல்ஷான் எஸ்தர், அப்புறம் ரிச்சர்ட் உம்ரான், இந்த மாதிரி யோகியின் மறுபிறப்பு, இந்த மாதிரி நிறைய யாரெல்லாம் இப்படி ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க மிஷனரி ஊழியம் பார்த்தாங்க, சாது சுந்தர் சிங், அவங்களையெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். எல்லாத்துக்கும் மேலாக பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், அது பழைய மோட்ச பயணம், அதனுடைய காரியத்தெல்லாம் படிச்சு என்ன நானே அந்த மிஷனரிகளுடைய தாகத்தை, அவங்களுடைய ஏக்கங்களை, கர்த்தருக்கு எதுக்காக அவங்களை அழைச்சாங்கிற உண்மைத்தன்மையை நான் புரிந்து கொண்டு அவங்களுக்காக முழங்காலில தாங்கிறத கிருபைகளை கர்த்தர் எனக்கு இந்த நாள் வரைக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியாக என்னை ஆண்டவர் மனம் மாற செய்தார். அதனால தேவனுக்கு நான் நன்றியோடு அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த காரியத்திற்கு உறுதுணையா இருந்தது, நான் மிகைப்படுத்தி சொல்லல, ஜேம்ஸ் ஊழியம் தான். இதுக்கு நான் போயிட்டு அந்த ஃபீல்டுல நான் பார்க்க போனதுனாலதான், அது எபிஎன் எங்களை எல்லாரையும் கூட்டு போனாங்க. அங்க பார்க்க போனப்பதான் நான் என்னால புரிந்து கொள்ள முடிஞ்சது. அதனால நான் தேவாதி தேவனுக்கு நான் ஜேம்ஸ் ஊழியத்தை நான் ஸ்தோத்தரித்து நான் ஜெபிக்கிற ஒரு மகளாக நான் இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். நம்ம ஜெபித்து தேவ செய்திக்குள்ளார நம்ம போவோம். இந்த நாள்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு சொல்ல. மத்தேயு 3:2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு சொல்லி. இது ஒரு பேஸ். இது ஒரு பொதுவான மனம் திரும்புதலை குறிக்குது. ஆனா நாம ரட்சிக்கப்பட்டவங்க, அதிலும் இது ஒரு ஃபேமிலி மிஷனரி கூடுகையா இருக்கு. அதனால நம்மளுடைய மனம் திரும்புதல் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயர் 6:1 பாருங்க, சித்த கிரியைகளுக்கு நீங்களாகும்படி மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தான் நமக்கு வேணும். எபிரேயர் 6:1 பாத்தீங்கன்னா, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு சித்த கிரிகைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட பட்டியல் போய், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதலை நம்ம அங்க பார்க்கிறோம். இது ஒரு மூல உபதேசத்தினுடைய ஒரு பட்டியலா இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும், அதையே திரும்ப திரும்ப போடாம நம்ம என்ன செய்யணும், பூரணராகும்படி நம்ம முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எங்க சர்ச் பக்கத்து எங்க பாஸ்டர் அடிக்கடி சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு சகோதரி ரொம்ப அந்த கொலாயடி சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பயங்கர கை தேர்ந்தவங்க, வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தையா தான் வரும். அப்படி சண்டை போட்டு நல்லா இப்படி இடிச்சு விட்டு அந்த குடத்தை எல்லாம் கால்னால எத்தி விட்டு தண்ணி பிடிப்பாங்களாம். அந்த சகோதரி வந்தாலும் எல்லாரும் நடுங்கி ஒதுங்கிடுவாங்களாம். இது உண்மையா நடந்த காரியம். அந்த சகோதரிய தேவன் சந்தித்தார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மனம் மாறினாங்க, ரட்சிப்புக்குள்ளார நடத்தப்பட்டாங்க. ஆனா மனம் மாறின அடுத்த நாளே திரும்ப அவங்க குழாய்க்கு தண்ணிக்கு போயிருக்கிறாங்க. போன உடனே எல்லா சகோதரியும் பயந்துருக்காங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை, கெட்ட வார்த்தைகள் மாத்திரம்தான் மாறி இருக்கு. அது என்னவா மாறி இருக்குன்னா, ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அதே செயல், அதே காலில் எட்டி உதைச்சு, அதே கோபத்துல இந்த ஸ்தோத்திரம், அந்த கெட்ட வார்த்தைக்கு பதிலா ஸ்தோத்திரம் 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 எத்தி உதைச்சு தள்ளி விட்டு திரும்ப போய் தண்ணி பிடிச்சாங்க. சோ அவங்களுக்கு அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனம் மாறுதல், அதாவது உதட்டளவுல நம்ம சொல்லுகிற ஒரு மனம் மாறுதலை தேவன் விரும்பலை. மனம் மாறுதல் என்பது பாவ வழியை விட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் போடணும். மெட்டனோயா அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஒரு கிரேக்க வார்த்தையின் பெயர் தான் மெட்டனோயா. இது
வந்து மாற்றப்பட்ட சிந்தனை அல்லது மாற்றப்பட்ட இருதயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட உள்ளமும் தான் மெட்டனோயாவுக்கு வழிவகுக்குது. அப்படின்னா நொறுங்குண்ட ஆவி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தோற்கப்பட்ட ஒரு தோற்கடிக்கப்பட்ட அல்லது தோற்றுப்போன ஒரு வாழ்க்கையை அது குறிக்கல. அது தன்னை நம்பாமல், அதாவது என்னை நானே நம்பிக்காம தேவனையே முழுமையா நம்ம என்ன செய்யறோம் சார்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை குறிக்கிறது தான் அந்த நொறுங்குண்ட ஆவி. அதனால பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல் என்பது 40 முறைகள் வந்து உள்ளது. 40 டைம்ஸ் வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல 2 பேருடைய மனம் மாறுதல், மனம் திரும்புதல் நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு வந்து தேவனுடைய மனம் மாறுதல். மோசே வந்து என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புகிறத வந்து தேவனுடைய மனம் மாறுதலுக்கு கனெக்ட் பண்ணி பேசுறாரு. ஏன்னா கர்த்தர் வந்து செய்ய நினைத்ததை செய்யாம மனம் மாறுகிறவரா இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் மனிதனுடைய அந்த பரிந்துரை தன்மை, அதாவது இன்டர்சீடிங் சொல்றோம் இல்லையா, அந்த பரிந்துரை தன்மையும் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறதான தன்மையும் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா கர்த்தரை வந்து மனம் மாற செய்கிறது. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு காரியமா இருக்கு. இதுல வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் வந்து நான் வேதத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் மனம் மாறினதற்கு உண்டான ஒரு காரியம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 12-14 பாத்தீங்கன்னா, மோசே மலையில இருந்து இறங்கி வர தாமதமாகுது. உடனே அதனால ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆரோன் கிட்ட போய் எங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி பெண் கன்றுக்குட்டியை செய்ய வச்சிடுறாங்க. செய்ய வச்ச உடனே 9-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்க, இவங்களை நான் என்ன செஞ்சிடறேன், அழித்து போடுறேன், நீ என்னை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லி பெரியவனாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்லுவாரு. ஆனா மோசே வந்து அதை கேட்டுட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாமல் வசனம் 12 சொல்றாரு, மலைகள் கொன்று போடவும் பூமியில இராதபடிக்கு நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கே புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். நீங்க செய்யற காரியத்தை இப்படி எகிப்தியர் ஏன் தேவையில்லாம சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் வந்து கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கெஞ்சி பிரார்த்தித்து திறப்புல நிக்கிற தன்மையை பார்த்த உடனே வசனம் 14 ஆண்டவர் வந்து தான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு வகையான தேவனுடைய ஒரு மனம் மாறுதலாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா எரேமியா 18:8-9-10 நீங்க பாத்தீங்கன்னா 8ல விரோதமாய் பேசின ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். 9-10 வசனங்கள்ல கட்டுவேன் நாட்டுவேன் சொன்ன ஜாதியார் என் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தால் நான் சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய இது மனம் மாறுதலை சொல்லுது. நன்மை செய்வதற்காகவும் தேவன் மனம் மாறுகிறவராயிருக்கிறார், தீமை செய்வதற்காகவும் மனம் மாறுகிறவராயிருக்கிறார். இது தேவனுடைய தன்மை, மனம் மாறுகிற ஒரு தன்மை. அடுத்து 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய மனம் திரும்புதல். அவங்க என்னன்னா இவங்க தீங்கான காரியங்களை விட்டு மனம் திரும்புகிறவர்களா இருக்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவங்க, தெய்வம் இல்லை, தேவன் இல்லை, கர்த்தர் இல்லை என்று சொன்ன நிலையிலிருந்து ஒரு நம்பிக்கை, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை, அதுதான் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வந்து வெளிப்புற செயல்களை முதன்மையா பார்க்கிற தேவன் அல்ல, மாறாக மனிதனுடைய உள் நிலைமைகளை பார்க்கிறவரா இருக்கார். கிறிஸ்தவம் என்பது மனம் சார்ந்த ஒரு காரியமா இருக்கு. வெறும் தகன பலிகள் அல்லது பலிகள் சடங்குகள் தேவனை வந்து அசைச்சிடவே முடியாது. ஆனா தேவன் அவருடைய இருதயத்தை தொடர்ந்து எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மனத்தாழ்மை, மன திரும்புதல், அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறது தான். இது இருந்துச்சுனாலே தேவன் வந்து அவரை வந்து நம்ம அசைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தேவன் முதல்ல நம்ம கையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கல, நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்றதான் பார்க்கிறார். ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். மன திரும்புதல் இல்லாம உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வெறும் சைகை தான். நம்ம ரோட்ல யாரும் போனாங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கை காட்டுறோம்ல, அவ்வளவுதான். ஆனா மனம் திருந்திய இருதயம் தேவனுக்கு முன்பாக திறக்கிறப்ப அது எப்படி இருக்குன்னா முழு உடலும் அதுக்கு பின்னாடி போகுதான், அதாவது ஃபாலோ பண்ணி போகுதான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருதயம் நொறுங்கு இருக்கிற போது நம்ம வாய் வந்து மனதார தேவனை புகழும். அடுத்து நம்ம கைகள் நேர்மையாக உயர்த்தப்படும். நம்மளுடைய முழங்கால்கள் விருப்பத்தோட முடங்குமா, அது ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணிடுவோம், விருப்பத்தோட முடங்கிறோம். நம்ம வாழ்க்கை வந்து கீழ்ப்படுதலோட சீரமைக்கப்படுகிறதா இருக்கிறது. இதுதான்
முழு உடலும் அந்த மனம் திரும்புதின இருதயத்தோடு இணைந்து செல்லுகிற ஒரு காரியமா இருக்குது. அதே போல மனம் திரும்புதலை புறக்கணிக்கிற ஒரு வழிபாடு, ஒரு வர்ஷிப் இருக்கு. மனம் திரும்பாமலே சில பேர் வந்து என்ன செய்வாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க. அது என்ன எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, சுயநீதியாக தான் மாறிடுது ஒழிஞ்சு, அது வந்து ஆண்டவரை மனம் திரும்பல, அதை ஆராதிக்கிற ஒரு நிலைமைக்கு அது ஆண்டவர் எடுத்து செல்லல. அது சுயநீதியாக மாறுது. ஆபேலும் காயினுடைய 2 பேரோட காணிக்கைகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆபேல் வந்து இரக்கமும் பாவ நிவர்த்தியும் தேவைன்னு சொல்லி அவன் வர்றத பார்க்கிறோம். ஆனா தேவன் வந்து காயினுடைய பழங்கள் அவர் நிராகரிக்கவில்லை. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருமை மிக்க சுயநலம், அத இருதயத்துல அந்த சுயநலமான பெருமை மிக்க அந்த இருதயத்தை தான் அவர் நிராகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ மனம் திரும்புதலை புறக்கணிக்கிற ஒரு வர்ஷிப் வந்து அது சுய நீதியாக தான் மாறுது. அப்ப மனம் திரும்புதல் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோமே, அந்த மனம் திரும்புதல்லாம் என்ன, அதாவது நோக்கம் என்ன, எதுக்காக இந்த மனம் திரும்புதல் நமக்கு, அதனுடைய டைப்ஸ் எத்தனை, அதாவது எதுக்கு என்னென்ன இருக்கு, அதனுடைய எதிர்பார்ப்பு என்ன, மனம் திரும்பலைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு காரியத்தை லேசா பார்த்துட்டு நம்ம போயிடலாம். மனம் திரும்புதலுடைய நோக்கம் எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை உங்ககிட்ட நான் சொல்றேன். 2 பேதுரு 3:9 ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அதாவது ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. மனம் திரும்புதலுடைய நோக்கமே என்னன்னா, யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் அதுக்கு மனம் திரும்பிடணும். 2வது பாத்தீங்கன்னா மத்தேயு 9:12-13, மார்க் 2:17, லூக்கா 5:32 இந்த வசனங்களில பாத்தீங்கன்னா, பாவிகளையே மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன்னு சொல்றாரு. பாவிகள் மனம் திரும்பிடணும், இதுக்குதான் நோக்கம். பாவி மனம் திரும்புறதுதான் நோக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26:20 பாத்தீங்கன்னா, தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படணும், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகள் செய்யணும். இதுக்காக தான் நான் மனம் திரும்புதலுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. நோக்கம் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:25 எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியணும். எதிர்த்து நிக்கிறவங்க, சத்தியத்துக்கு எதிர்த்து நிக்கிறவங்க, அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு மனம் திரும்புதல் வேணும். இதுக்காக தான் மனம் திரும்புதல் வேணும், அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தை வேதம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல எத்தனை வகைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரிப்பன்டன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸ், எனக்கு தெரிந்த காரியங்களை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 11:18 ஜீவனுக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதல் இருக்கு. அப்போஸ்தலர் 13:24, 19:4 பாத்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம், அதாவது ஞானஸ்தான மனம் திரும்புதல் இருக்கு. 2 கொரிந்தியர் 7:9 பாத்தீங்கன்னா மனம் திரும்புறது வந்து தேவனுக்கு ஏற்ற துக்கம்னு சொல்றாங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒரு கைண்ட் ஆஃப் மனம் திரும்புதல் தான். அடுத்து 2 கொரிந்தியர் 7:10 பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் பாக்குறோம். அடுத்து நம்மளுடைய கீவர்ஸ் எபிரேயர் 6:1 செத்த கிரியைகளுக்கு நீங்கள் மனம் திரும்புதல். இந்த வகைகள் இருக்கு. இதுல நம்ம எந்த வகையிலும் நம்ம இருந்துராம கர்த்தர் நம்மளை வந்து மனம் திரும்பி இருக்க கர்த்தர் செய்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். இதனுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஏன் இந்த மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயு 3:8, லூக்கா 3:8 நீங்க பாத்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக தான் இந்த கனி நம்ம கொடுக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணுங்கிறதா நம்மளுக்கு உடைய எதிர்பார்ப்பா நம்மளுக்கு இருக்கு. அடுத்து ஒரு வேலை மனம் திரும்பாம போயிட்டா இல்ல அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நினைக்க முடியாத விளைவுகளை வச்சிருக்காங்க. மனம் திரும்பலைன்னா அந்த காரியம்தான். எபிரேயர் முதல் பாத்தீங்கன்னா எபிரேயர் 12:16-17 பாத்தீங்கன்னா ஏசாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் சீர்கட்டவன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆகாதவனும், கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி மனம் மாறுதலை காணாமற் போனான் அப்படின்னு சொல்லி பாட்டிருக்கு. அதனால நம்ம ஒருவேளை மனம் திரும்பலை அப்படின்னு சொல்லிட்டோம்னா சீர்கட்ட ஒரு நிலைமைக்கு போயிருவோம். அப்புறம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆகாதவனாவே போயிருவோம் நம்ம. அது மாத்திரம் இல்ல, கண்ணீரோடு கவலையோடும் ஆண்டவர்கிட்ட வருந்தி கேட்டா கூட அந்த மனம் திரும்புதல நம்ம பார்க்கவே முடியாது, காணாது போயிருவோம். இப்படிப்பட்ட ஒரு விளைவு நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதனால நம்ம மனம் திரும்ப வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 6:6 என்ன பண்ணிருக்காரு, 4 பார்ப்போம். 4-6 பாத்தீங்கன்னா, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், இத்தனையும் செஞ்சுட்டாங்க. எல்லா பரம ஈவ ருசி பார்த்துட்டாங்க, பரிசுத்தாவியெல்லாம் வாங்கி பெற்றுட்டாங்க, நல்வார்த்தை இனிவரும் பலனையும் அவங்க ருசி பார்த்திருக்காங்க. இவ்வளவு செஞ்சு 6வது வசனத்துல மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க கூடாத காரியம் ஆயிடுச்சு. அவங்கள நம்ம என்ன செய்யறது, அவங்கள வந்து
மனம் திரும்புறதுக்கு அவங்கள வந்து ரெனியூ பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கூடாத காரியம்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. அதனால நம்ம இந்த நிலைமைக்கு போயிராதபடிக்கு இருக்கணும். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட் நம்மளுக்கு எப்பயும் இருக்கும். ஒரு வாக்குத்தத்தம் குடுத்தாருன்னு சொன்னா கண்டிஷனல் ப்ராமிஸா தான் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் குடுக்குறான்னா, ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு வாக்குத்தத்தம். கண்டிஷன் என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. கர்த்தரை தேடினால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு நன்மையும் குறைவில்லாமல் வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ் தான் நம்மளுக்கு என்னைக்குமே கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. லூக்கா 24:17 பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதலும், பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு காரியம். நம்ம இந்த மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க பண்ண வேண்டியது மிக 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 அவசியம், நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, யோவான் 8:11 நீ போ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்ற ஒரு கட்டளையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்காரு. இனி நம்ம பாவம் செய்யாதபடிக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த மனம் திரும்புதலுக்கு வேதத்திலிருந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம். இதை விட்டா வேற நம்மளுக்கு எந்த விதமான மற்றபடி இருந்தாலும் இது போல ஒரு மனம் திரும்புதலுடைய எக்ஸாம்பிள் வேற எதுலயும் நம்ம பார்க்க முடியாது. அந்த 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், காணாமல் போன 3 காரியத்தை பார்க்கிறோம். ஆடு, வெள்ளிக்காசு, இளையகுமாரன். 15ஆம் அதிகாரத்துல 4-7 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த காணாமல் போன ஆடு பத்தி நம்ம பார்க்கிறோம். 100ல் 1, 1/100. அது ரட்சிக்கப்படாதவங்களை அது குறிக்கிறது. 99 ஆடுகளை சேஃபா ஒரு இடத்துல விட்டுட்டு காணாத போன ஆட்டை வந்து தேடி கொண்டு வந்து சபையில மந்தையில சேர்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் என்ன செய்யுதுன்னா, பரலோகமே சந்தோஷப்படுகிறது. இது பரலோகத்தின் சந்தோஷம். இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இந்த நற்செய்தி பணியை செய்யறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். காணிக்கை கொடுத்துட்டேன், மிஷினரியை தாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அந்த பணிக்கு உண்டான அடுத்த காரியங்களை நம்ம செய்யணும். நம்ம போகாத இடத்துக்கு நம்ம பணம் போகலாம். அதே சமயத்துல மிஷினரிகள் போய் செல்லலாம். ஆனா மிஷினரிகளும் போகாத இடங்களும் இருக்கு. சில ரிமோட் ஏரியாஸ் இருக்கு. அங்க எது போகும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜெபம் போகும். அதனால நம்ம ஸ்பான்சர்ஸா இருக்கிறது மாத்திரமல்ல, பிரேயர் பார்ட்னர்ஸாவும் நம்ம இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபைகளை தரணும். ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா நம்ம செய்யணும். எல்லா மூலை முடுக்குகளையும் என்னோட ஜெபம் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையே இருக்கணும். அதே மாத்திரத்துல நம்ம தெருவுக்கு, நம்ம ஏரியாவுக்கு நாம தான், என் தெருவுக்கு என் ஏரியாவுக்கு நான் தான் மிஷினரி அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நம்ம எல்லாருக்கும் வந்தால்தான், அப்பதான் நம்ம மெய்ப்பன ஆட்டை போடு தேடி கொண்டு வந்து அந்த மந்தையில சேர்க்கறதுக்கு உண்டான காரியத்தை நம்ம செய்ய முடியும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, லாஸ்ட் காயின், அதாவது அந்த வெள்ளி காசு, காணா போன வெள்ளி காசு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண், சபை மணவாட்டி, அதைத்தான் குறிக்குது. இது வந்து 10ல் 1, 1/10. இதுல வந்து வெள்ளிக்காசு காணா போகுது. ஒரு வெள்ளிக்காசு காணா போகுது. இது வந்து சபைக்கு வந்த பின்னாடி காணா போகிற ஒரு காரியம். அவங்க வந்து யூத வழக்கப்படி பாத்தீங்கன்னா, யூத பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா, மணவாளன் வந்து அந்த 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போவாங்க. அத திருமண நாள்ல மணவாளன் வர்ற வரைக்கும் அந்த 10 வெள்ளிக்காசையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும். அந்த இதுல ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா, அவங்க பரிசுத்தத்தை வந்து இதா எடை போட்டுருவாங்க. அதனால இது ஃபுல்லா பரிசுத்தத்தை குறிக்குது. அதனால இவங்க என்னன்னா, ஒருத்தவங்க அது 100ல ஒரு ஆடு காணா போச்சு. அது எங்கேயோ இருந்த ஆடு எங்கேயோ காணா போச்சு. அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது வந்து ஆலயத்துக்குள்ளாரே வந்த பின்னாடி தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசு. இவங்க வந்து இவங்க இந்த தொலைந்து போன இந்த வெள்ளிக்காசு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஊழியம் செய்யாதவர்கள். ஆனா இந்த 9 வெள்ளிக்காசுன்னு சொல்றாங்கல்ல, இந்த 9 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசிகளா தான் வந்தாங்க. ஆனா சீஷர்களாய் மாறி, தேவனுக்கு அடுத்த காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து செய்கிறவர்களாய் மாறிடுவாங்க. அவங்க தான் சீஷர்களா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து விசுவாசியாவே இருப்பாங்க. அதனால இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நிலைமைய அறிந்து கொள்ளணும். எங்க நான் விட்டுட்டேன், எங்க நான் விழுந்துட்டேன்னு சொல்லி அவங்களே என்ன செய்யணும்? விளக்கை கொளுத்தி, அதாவது வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை அவங்க எங்க காணா போனாங்கன்னு சொல்லி தன்னை தேடியே வீட்டை பெருக்கி தன்னை பரிசுத்தம் செய்யும் போதுதான் அவங்களே கண்டடைஞ்சுக்க முடியும். ஊழியம் என்ன தேடி வரும் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. அதான் இங்க நான் சொல்லப்படுகிற ஒரு காரியம். சோம்பேறியா இருக்காம சீஷத்துவ பணிய அர்ப்பணிப்போடு செய்யும் போது, விசுவாசிகள் தேவ ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியில தன்னை இணைத்துக் கொள்ளும் போது, ஒரு இந்த மனம் திரும்புதல்,
இது இப்ப இணைக்கிறப்போ ஒரு மன திரும்புதல் வருது இல்லையா? அந்த மன திரும்புதல் வந்து எங்க சந்தோஷமா இருக்குன்னா, தூதருக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தூதருக்கு முன்னாக அப்படின்னு சொன்னா, தூதர்கள் தான் கல்யாண விருந்த அ கல்யாண வீட்டுக்கு உண்டான காரியங்கள அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப அதனால அவங்க சந்தோஷம் அடையறாங்க. மணவாட்டி ரெடியாறாங்க. மணவாளனுக்கு மணவாட்டி ரெடி ஆகுதுன்னு சொல்லி தூதர்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை அங்க குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது பார்த்தீங்களா, லாஸ்ட் சன் இளைய குமாரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து தேவ ராஜ்யத்த விட்டு, அதாவது அப்பா, பிள்ளை அப்படிங்கிற உறவ விட்டு தூரம் போன ஒரு மகன குறிக்குது. காணாமல் போனது முதல்ல வந்து 100ல 1 1/100, 2வது 10ல 1 1/10. இப்ப பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா 2ல 1 1/2, பாதிக்கு பாதி. இது வந்து அப்பா, பிள்ளை. நம்ம பிள்ளை அப்பாங்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பின்பாக பிரிந்து செல்லுகிற மகனுடைய ஒரு காரியம். தகப்பன் வீட்ல அதாவது பன்றியின் தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மகனுக்கு வந்து அப்பா வீட்டுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. வசனம் 17ல தான் அவன் என்ன செய்யறான்னா, புத்தி தெளியுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பா வீட்டை தேடி அவன் நாடி ஓடி வர்றதை பார்க்கிறோம். இவன் ஓடி வர்றதை பார்த்து தகப்பன் மேல இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் இறங்கி ஓடி வந்து ஆற தழுவி, நம்மளுக்கு தான் தெரியும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பா வீடே அங்க சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மகனுக்கு கன மரியாதையெல்லாம் தந்து அப்பா வீடு முழுவதும் சந்தோஷப்பட்டுச்சு. அதனால நம்ம திரும்ப வந்துட்டதுனால அங்க ஒரு சந்தோஷம். ஆனா, இது மூத்த குமாரன் வந்து என்ன செய்யறான்னா, வெளிய வந்துட்டு இந்த சந்தோஷத்தினுடைய காரியத்த கேட்ட உடனே அவன் உள்ள போக மனதில்லாமல் கோபம் கொண்டவனா நிக்கிறான். இத அறிந்த தகப்பன் திரும்ப ஓடி வந்து அவனையும் விட்டுறாம, "அப்பா என்னோடதெல்லாம் உன்னோடதுதான். இனி என் பிள்ளைதான்" அப்படின்னு சொல்லி அவன அனுசரணையாக்கி, அவனையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளார கொண்டு வருகிற நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. அதனால ஒருவேளை நம்ம சபையில இருந்துட்டு கோபப்பட்டாலும் சரி, வெளிய தூரம் போயிட்டு கோபப்பட்டு வந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறார். அதனால அந்த குவாலிட்டி நம்ம தேவனுக்கு மாத்திரமா தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்க்கிறோம், ஆட்ட தேடி போறாரு, கிடைக்குது. அது பரலோகத்தினுடைய சந்தோஷம். 2வது சபைதான். அவங்களே எங்க தொலைந்தோன்னு சொல்லி தங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இது தூதருக்கு முன்பான ஒரு சந்தோஷம். 3வது பார்த்தீங்க, அப்பா, பிள்ளை என்கிற உறவை பிரிந்து சென்றாலும் மகன் வருவார் என்று காத்திருக்கிற ஒரு தகப்பன். தகப்பன் தேடி போல, ஆனா மகனே அப்பாவை தேடி வருகிற ஒரு அனுபவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இது அப்பா வீடு முழுவதும் சந்தோஷம். இந்த 3லும் தேவன் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் முடிகிறாரு. 3லயும் முடிவுல ஒரு சந்தோஷத்தை தான் பார்க்கிறோம். நம்ம தேவன் நன்மைகளை தருகிற தேவன், நன்மைகளை மாத்திரம் தருகிற தேவனா இருக்கிறார். இளையகுமாரன் தவறு செய்தாலும் அப்பா வீட்டை நினைச்சு பார்க்கிறான். அதெல்லாம் புத்தி தெளிஞ்சிருது. தகப்பன் வீட்டை தேடி ஓடி வர்றான். அவன் வந்து என்ன செஞ்சான், மரித்தான். ஆனாலும் திரும்ப பிழைத்து கொண்டான், உயிர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். 3 இடத்துலயும் திரும்பி வந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனா மனம் திரும்ப முடியாத செத்த கிரியைகள் உண்டு. அந்த செத்த கிரியைகளை நீங்களாக மனம் திரும்பல் தான் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கு. அதுக்குண்டான காரியத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும். செத்த கிரியைகளார நம்ம என்ன செய்யணும், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகிறதான ஒரு மன திரும்புதல் கர்த்தர் நம்மளுக்கு தர வேண்டும். எபிரேயர் 6:1 இந்த மன திரும்புதல் ஒரு அஸ்திபாரம் தான், ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷனா தான் இருக்குது. ஏன்னா பூரணராகும்படி இதை நம்ம செய்துதான் ஆகணும். ஏன்னா புதிதா கிறிஸ்தவர்களை கொண்டவங்க சொல்லுகிற மனம் திரும்புதல், சொல்லுகிறவர்களுக்கு மனம் திரும்புதல் அல்ல இது. கிறிஸ்தவர்கள் தான், தேறினவர்கள் தான், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு சொல்லப்படுகிற மனம் திரும்புதலா தான் இருக்குது இது. 2 கொரிந்தியர் 12:21 பாத்தீங்கன்னா, மறுபடியும் நான் வருகிற போது அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதே நிலைமைதான் இன்னைக்கு பல சபைகளில இருக்குது. உண்மையான ஊழியர்களுடைய மனநிலைமையும் இப்படிதான் இருக்கு. பவுலை போலதான் இருக்கு. விசுவாசிகளை குறித்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. அதனால எபிரேயர் 6:6 மறுதலித்து போனவங்க மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமா இருக்கு. அவங்க மறுதலித்து போயிட்டாங்க. அவங்க திரும்ப வந்து சேருகிறது கூடாத காரியமா இருக்கு. அதனால இந்த மாதிரி மன திரும்பாத நபர்களின் ஒரு பாவமானது செத்த கிரியைகள். அவங்க ஏற்கனவே
அவங்க ஆவியில மரித்தவர்கள் தான் நித்திய மரணத்தை அடைந்தவர்கள் தான். அதனால இந்த கிரியைகளை விட்டுதான் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லி நம்ம ஆஹ் தேவனிடத்தில் கேட்க வந்திருக்கிறோம். ரோமர் 1:28-32 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால், அவங்களுக்கு மனசே இல்ல. தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் அறியும் அறிவை அதை பற்றி கொண்டிருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனதில் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒரு மனதில்லாது இருந்துட்டோம்னா கேடான சிந்தனைக்கு தேவனே ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோங்க. அதுல ஒரு நீண்ட லிஸ்ட் இருக்கு. 23 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 32ல பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், அவங்களுடைய தீர்ப்பு என்ன, தேவன் என்ன செய்வாரு அப்படிங்கறத அறிந்திருந்தும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை மற்றவர்களிடத்தில் பிரியம் கொள்கிறவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க செய்யறது மாத்திரம் இல்லாம செய்யறவங்க கிட்ட பிரியமா இருக்கிறாங்க. இந்த 23 காரியங்கள் செய்யறவங்க மரணத்துக்கு பாத்திரர் என்று தேவனின் நீதியான தீர்ப்பு இருக்கு. அதனால மரணத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறதான இந்த சித்த கிரியைகளை செய்து மரணமடையாதபடிக்கு மனம் திரும்ப நாம ஜாக்கிரதையா இருக்க நாம அர்ப்பணிப்போம். ஒருவேளை இந்த லிஸ்ட்ல நம்ம இருந்தோம்னா நம்ம அர்ப்பணிப்போம். இல்லை என்றால் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனமாறுதல் வேண்டும். ஜெபிக்கிற அவங்களுக்காக அது ஒரு காரியமா இருக்கு. தாங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் செய்பவர்களிடத்துல பிரியப்படுறாங்கன்னு சொல்றோம். இந்த இழிவான நிலை தேவன் கேட்டிற்கு ஒப்பு கொடுத்த மரண வழி செத்த கிரிகளை விட்டு விலக தேவன் அவங்களுக்கு அருள் செய்யணும். ஏன்னா அவங்க தேவன் அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க, அறிக்கை பண்றாங்க. ஆனா கிரியினால அவரை என்ன செய்யறாங்க, மறுதலிக்கிறவர்களா இருக்கிறாங்க. எபிரேயர் 5:12 பாத்தீங்கன்னா, காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்களேன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பாலை உண்ணுகிறவர்களா இல்லாதபடிக்கு பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாய் நாம இருக்கணும்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு அந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு செய்யும்படியாக அந்த பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிச்சயமான சுத்திகரிப்பு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு நாமளே ஒப்பு கொடுத்தாதான் இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களிலிருந்து நம்மை கிறிஸ்துவோட உயிர்ப்பித்திருக்கிறார். அதனால நாமளே என்ன செஞ்சிருக்கோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாதான் இருந்திருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயிர்த்திருக்கிறார், மரித்தவர்ல இருந்து நம்மளை உயிர்த்திருக்கிறார். நாமளும் மரித்து கொண்டிருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, எபேசியர் 5:14 சொல்றது போல தூங்குகிற நீ, நம்ம ஒவ்வொரு பார்த்து சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிறிஸ்து நம்ம மேல பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம தூங்குகிறவர்கள் மரித்தவர்களை விட்டு, அதாவது தூங்குகிறவர்களை விட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டிய ஒரு அவசிய காலகட்டமா இருக்கு. அவங்க செய்யற காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இராதபடிக்கு நம்ம விழித்து எழும்ப வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரசங்கி 10:1 பாத்தீங்கன்னா, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதீனம் அப்படியே செய்திரும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சொற்ப மதீனம் தான் ஞானத்தையும் கனத்தையும் பேர் பெற்றவனா இருந்தாலும் அவனை என்ன செய்யறோம், நாரி போக பண்ணிருமா. ஏன்னா இளைய குமாரனை போல புத்தி தெளிந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அப்பா வீட்டுல இருக்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். புத்தி தெளியலைன்னா மதீனை நம்மளுக்கு ஒட்டி இருக்கும். அப்ப நம்மளால இயேசுவினுடைய வாசனையை வீச செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக நாரி போக பண்ணிடும். ஏன்னு சொன்னீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:1-9 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த அதுல ஒரு 19 லிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. இவங்க எல்லாம் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது, துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதிகமாய் பலப்படுவதில் இவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்படும். இதுதான் நாரி போக பண்ணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய மதிகேடான செயல்கள் எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கப்படப்படும். ஆண்டவர் நம்மளை சொல்லியிருக்காரு, உன்னை நான் தலை நிமிரதான் செய்வேன்னு சொல்லி, ஒரு நாள் தலைக்குனிய செய்ய விட மாட்டார். அப்படின்றப்ப நம்ம இந்த காரியத்தை, இந்த கேடான காரியத்தை நம்ம விலகினால்தான் கர்த்தர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா யாக்கோபு 3:8 பாத்தீங்கன்னா நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது நாவு. அந்த நாவை அடக்குறது கூடாத காரியம் வர சொல்லப்பட்டிருக்கு. அது சாவுக்கா ஏதுவான விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை அடக்குறதுக்கு தேவனிடம் பலன் கேட்கணும். ஏன்னா இது ஆயுட் சக்கரத்தையே அப்படியே கொளுத்தி விடுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அடங்காத பொல்லாததுமான இந்த நாவை அடங்க செய்யறதுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கடைசியாக ஒரு எச்சரிப்பு ஒண்ணு தேவன் கொடுக்கிறாரு. வெளிப்படுத்துதல் 3:1-5 வரைக்கும் பாத்தீங்கன்னா, உன் கிரியைகளை
அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 2:3 பாத்தீங்கன்னா, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நீ கேட்டு பெற்றுக்கொண்டவையே நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. விழித்திராவிட்டால் திருடனைப் போல வருவேன், வருகிற வேலையை நீ அறியாதிருக்கிறாயே அறியாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நாம சாகுறதுக்கு ஏதுவா இருக்கிறத நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ரோமர் 1:28 வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 23 காரியங்கள். ஏதாகிலும் ஒன்றோ அல்லது சில காரியங்களோ செய்கிறவர்கள் மனம் திரும்பணும். அவர்களை நாம என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா அவங்க புதிதாய் வந்தவர்கள் அல்ல, ஏற்கனவே பரம ஈவ ருசி பார்த்தவங்க தான். இவங்களை விட்டு நாம எழுந்திருச்சிடணும். எழுந்துட்டு இவங்க ஸ்திரப்படுத்துறதுக்கு நாம என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்த தேவன் நம்மளுக்கு கிருபை தரணும். அந்த வசனம் 5 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஜெயம் கொள்றவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்றாருன்னா, வெண்வஸ்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்துல நம்மளோட பேர் கிறுக்கி போடப்படாத ஒரு தன்மை இருக்குன்னு சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமானது 3வது, பிதாவுக்கும் தூதருக்கு முன்பாக நம்ம நாமத்தை அறிக்கைப்படுவேன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நம்ம இந்த காரியங்களை விட்டு எழும்புறப்ப நம்மளுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு செய்றாரு. சரி, நாம அவர்களை ஸ்திரப்படுத்துறதுக்கு முதல் நாம மனம் திரும்பணும். அடுத்து பாத்தீங்கன்னா, எப்படி அவங்க சொல்லி பாத்தீங்கன்னா, தீத்து 3:1 வரைக்கும் பாத்தீங்கன்னா, தூஷியாமல், சண்டை பண்ணாமல், பொறுமையோடு சாந்த குணத்தை நினைப்பூட்டணுமா. ஏன்னா முற்காலத்துல நாம அப்படித்தான் இருந்திருக்கணும். அதனால நாம அதை நினைவு கூர்ந்து அவங்கள சாந்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? சண்டை போடாம பொறுமையோடு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். செத்த கிரைகளை விட்டு எழும்புறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இந்த செத்த கிரைகளை விட்டு நீங்களாக மன திரும்புதலை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். மனம் திரும்பி ஜீவ பாதையில, நித்திய பாதையில, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க பாதையில பரிசுத்தத்தை காத்து கொண்டு பொறுமையோடு ஓடி அந்த வாடாத ஜீவகிரீடத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம சீர்படுத்தும்படியாக தேவன் நம்மளுக்கு கிருபை தருவாராக. யோவான் 8:11 போல, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த சான்ஸை நம்ம என்ன செஞ்சிடணும்? கெடுத்துறாதபடிக்கு மனம் திரும்பி நம்ம நிறைவான நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்ம வாழணும். நம்ம கடைசி என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்பாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வேதம் அதை செத்ததாக தான் பார்க்குது. மனம் திரும்பாம நம்ம என்ன பெரிய காரியம் செய்தாலும் வேதம் அதை செத்ததாக தான் பார்க்குது. மனம் திரும்புவோம், செத்த கிரியைகளை விட்டு விடுவோம், தேவனை பிரியப்படுத்தி சுகமாய் வாழுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம